நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. யாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடையவர்களை புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்பிடும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இறங்கி வரட்டுங்கர்த்தாவே. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உம்முடைய சபையிலே உம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றுவீராக. ஆராதனை வேளையிலே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சத்தியம், உம்முடைய தூது, உம்முடைய பிரசங்கம், உம்முடைய செய்தி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருப்பதாக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ள உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏறும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏறும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே.
ஏறும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏறும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் ஏறும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் ஏறும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீத்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. நீத்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே ஏறும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே ஏறும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவார். உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவார். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி
உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கப் போகிறோம், ஆராதிக்கப் போகிறோம். விடுதலையோடு பாடி நாம் ஜெபிப்போம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் படிந்தோடும். நீச்சலான மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. தேவமைந்தர் இயேசுவை விசுவாசித்தோ, போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவமைந்தர் இயேசுவை விசுவாசித்தோ, போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் படிந்தோடும். நீச்சலான மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் படிந்தோடும். நீச்சலான மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடே கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் படிந்தோடும். நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரி
பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் இச்சல்லால மூழ்கியே ஈஸ்வரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் இந்த நாவல் தீண்டிடும். புத்தப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பொன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பொன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தம்முடைய கண்மணி போல பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வேலையடைத்து பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்து தம்முடைய கிருபைகளினாலும் தம்முடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினாலே, இன்னும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறபடியினாலும் விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்கா ஷால பங்காடா பக்கா துடிபி லிபிக்குது லிபிகாடா பக்கா துரபால பங்காடா பக்கா துரபால பங்காடா பக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. தேவனுடைய பிள்ளையே, எதிர்பார்க்காத பாரங்கள், நினைக்காத வேதனைகள், நினைக்காத விரும்பாத சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் பாரத்தை போல நம்மேல் சுமத்தப்பட்டாலும், பாரங்களை சுமந்து கொண்டு வாழ்கிற ஒரு சூழ்நிலையை போல் இருக்கிறதே என்கிற நிலைமை இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையே, அப்படி நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்கா ஷலபங்காடா பக்கா துடி லிபிகாடா பக்கா துரபால பக்காடா பக்கா துடிபி லிபிக்கு துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியிலே பாரம், ஆத்துமாவிலே பாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, சரீரத்திலே பலவிதமான பாரங்கள் என்று சத்துரு பல பாரங்களை கொண்டு வந்தாலும் சுமத்தினாலும், தேவனுடைய பிள்ளையே, என்றைக்கும் அந்த பாரம் உன்மேல் நிலைத்திருப்பதில்லை. என்றைக்கும் அந்த பாரம் உன்னை ஆளுகை செய்வதில்லை. என்றைக்கும் அந்த பாரம் உன்னை ஒருபோது மேற்கொள்ளுவதில்லை. அந்த பாரம் சுமத்தப்பட்டாலும் நம்மை ரட்சிக்கிற இயேசு
நம்மோடு கூட இருந்து இந்த பாரங்களிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை நமக்கு தந்தபடியினாலே விசுவாசத்தோடு மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துடிபேலி பிகி லிபிகாடா பக்க ஷால பக்காடா பக்க துடிபேலி பிகி துடிபேலி பிகி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதிகள் சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய பார சுமையை போல இருக்கலாம். பலவீனங்கள் நமக்கு ஒரு பெரிய பார சுமையை போல சத்துரு கொண்டு வரலாம். பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், வேலை காரியங்கள், வருமானங்கள் என்று பலவிதமான பாரங்களின் பாதையிலே கடந்து சென்றாலும் தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் இருந்து நமக்கு அற்புதமான விடுதலையை தந்து விட்டபடியினாலே, நம்மை ரட்சித்து விட்டபடியினாலே மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபக்காடா பக்க துடிபேலி பிகி லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடபால பங்காடா பக்க துடிபேலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாரத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருந்தாலும், பார சுமையோடு தேவ சமூகத்திலே வந்திருந்தாலும், மன பாரத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அனுப்பும் பொழுது எல்லா பார சுமைகளையும் நீக்கி போட்டு நம்மை பரவசத்தோடு, விடுதலையோடு, சுகத்தோடு, பலத்தோடு அனுப்புகிறபடினாலே, ஜெயத்தோடு அனுப்புகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கோடி பேடி தேடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பேடி தேடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்றுவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்றுவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கொடியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால்.
பிசாசை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். அல்லேலூயா. விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 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 அல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்த உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே.
நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி உரிமையோடு கூட நாம் கர்த்தரை பாடி கரங்களை தட்டி பாடி நாம் ஆராதிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். நீர்தானுப்பா என்னுடைய தேவன், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர் என்று சொல்லி நாம் உரிமையோடு கூட பாடுவோமா? கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, பரிசுத்த தேவனே, உம்மை தொழுகிறோம். தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. உன்னத தேவனீரே, சத்திய தேவனீரே, கணபெற்ற ராஜா நீரே, என்றும் வாழ்த்துகிறோம். உன்னத தேவனீரே, சத்திய தேவனீரே, கணபெற்ற ராஜா நீரே, என்றும் வாழ்த்துகிறோம். தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. நீதியின் தேவனே, நம்பிக்கையின் தேவனே, நீத்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம். நீதியின் தேவனே, நம்பிக்கையின் தேவனே, நீத்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம். தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் 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 நீரே.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. பெலிஸ்திய வீரன் கோலியாத்தை குறித்து நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த கோலியாத் முழு இஸ்ரவேல் சேனைகளையுமே, சவுல் ராஜாவை, இராணுவ வீரர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்தவன். அவனை கண்டதுமே அனைவரும் ஓடிவிடுவார்கள். சவுல் ராஜாவிலிருந்து, இராணுவ வீரர்களிலிருந்து எல்லாரும் ஓடிவிடுவார்கள். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ரூபமுடையவன், ஒரு பெரிய யுத்த வீரன், கர்ஜனையோடு கூட பயமுறுத்தி பேசுகிறவன். அவனுடைய ஆயுதங்கள் சாதாரண நம்மளை போன்ற ஆட்களால் தூக்க முடியாது. அவ்வளவு வெயிட்டான ஈட்டிகள், கேடயம் என்று அவன் மிக விசேஷமான ஒரு பெலிஸ்திய வீரன். இவன் இஸ்ரவேலர்களை 40 நாட்களாக வந்து மிரட்டி கொண்டிருந்தான். எப்பொழுதெல்லாம் அவன் மிரட்டினானாம்? காலையிலும் மாலையிலும். ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மிரட்டிடுவான். காலையில் ஒரு மிரட்டிட்டு போயிடுவான். இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. மத்தியான சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாயந்தரம் வந்துடுவான், மிரட்டி பேசுவான். கேரித்தாற்றண்டையில் இருந்த எலியாவுக்கு காலையிலேயும் சாயங்காலமும் என்ன வந்தது? அப்பமும் இறைச்சியும் காகங்கள் மூலமாக வந்தது. ஆனால் இங்கே சவுல் நாட்களிலே காலையிலும் மாலையிலும் கோலியாத்திடமிருந்து மிரட்டல்கள் வருகிறது. இந்த நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு எதிர்பாராத சில மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கலாம். வியாதி சில நேரங்களில் நம்மை மிரட்டலாம். என்ன மாத்திரை, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சுகமாகாத ஒரு நிலைமை. வியாதி மிரட்டலாம். சில பிரச்சனைகள் மிரட்டலாம். பணக்காரியங்களில்
நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மிரட்டல்கள் நமக்கு இருக்கலாம். இப்படி பல விதத்திலே இந்த நாட்களிலே மிரட்டல்களை ஒருவேளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த 40 நாள் தான் அவனால் மிரட்ட முடிந்தது. தேவ ஜனங்களுக்கு வருகிற மிரட்டல்கள் எல்லாம், வருகிற பிரச்சனைகள் எல்லாம், வருகிற போராட்டங்கள் எல்லாம் ஒரு காலம் அளவுதான் ஆண்டவர் அனுமதிப்பார். அதே போல இவனுக்கும் 40 நாள் தேவன் அனுமதித்தார். கோலியாத்து 40 நாள் மிரட்டி மிரட்டி இஸ்ரவேலர்களை அசர வைத்துக் கொண்டான், ஓட வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள், 41வது நாள், சம்பந்தமே இல்லாத தாவீது அங்கே வருகிறான். தாவீது அங்கே வந்துதான் அவன் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த காரியம்தான், அவன் எப்படி மிரட்டி கொண்டிருந்த கோலியாத்தை எளிதிலே வீழ்த்து விட்டான், கொன்று போட்டான் என்று இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும், இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவோ ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, எவ்வளவோ ஏவுகணைகள் வைத்திருக்காங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் அடுத்ததை அனுப்பி விடுவாங்க, எவ்வளவோ ஏவுகணைகள். ஆனால் இவன்ட்ட இருக்கிறது ஒரே கவன் தான். 5 கல்லை எடுத்தாலும் ஒரே கல் தான். அந்த ஒரே கல்லில் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால், கோலியாத்தினிடத்திலே பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, சகல ஆயுதங்களும் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் தாவீதிடம் என்ன கிடையாது? பட்டயம் கிடையாது. ஆனாலும் கொன்று போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்துருக்கு இருக்கிற பலன் எனக்கு இல்லை, சத்துருக்கு இருக்கிறதான ஆயுதங்கள் எனக்கு இல்லை. நீங்க அதை யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. லூக்கா 14:31-32 நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 14:31-32 வாசிக்கும் பொழுது, ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட யுத்தம் செய்ய புறப்படும் போது இருபதாயிரம் பேரோட சத்துரு வர்றான் யுத்தம் பண்ண. ஆனால் இவன்ட்ட இருக்கிறது 10,000 பேர் தான் இருக்காங்க. அப்போ 20,000 பேர் வரும்போது நான் 10,000 பேரை வச்சு ஜெயிச்சிருவேனா, சத்துருவை தோற்கடித்து விடுவேனா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவான். நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? அப்படி முடியாத பட்சத்தில் ஆட்களை அனுப்பி சமாதானத்துக்கான காரியங்களை பேசுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவான். ஆனங்க தாவீது உட்காரவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தவன், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவன், அந்த தேவனுடைய நாமத்தினால நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி தைரியமாய் புறப்பட்டு போய் சத்துருவை எளிதிலே ஜெயித்து விட்டான். எனவே நமக்கு எதிரே இருக்கிற பிரச்சனைகள் நம்மை விட டபுள் மடங்காக இருக்கலாம். 20,000 பேர், ஆனால் நம்மகிட்ட 10,000 பேர் தான் இருக்கு. சூழ்நிலைகள் நம்மை விட கடினமானது. நாம் மேற்கொள்ள முடியுமா முடியாதா அதல்ல காரியம். இயேசுவை நாம் முழுமையாக நம்பும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது
கர்த்தர் எல்லா மிரட்டல்களையும், எல்லா கோலியாத்துகளையும், எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி நமக்கு இந்த காலத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது ஜெயம் எடுப்பதற்கு அவனுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக தேவனை துதிக்கக்கூடியவன். தாவீதை போல துதிக்க முடியாது. நடுராத்திரில கூட எந்திரிச்சு துதிப்பான். இப்படி பல நல்ல சுபாவங்கள் தாவீதினிடத்தில் இருந்தது. இதில் எதை வைத்து அவன் ஜெயித்திருப்பான் என்று நாம் யோசிப்போம் என்றால் நாம் எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அப்படி தாவீதினிடத்திலே காணப்பட்ட விசேஷம் என்ன? வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:20. போதும். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன பழக்கம் தெரியுமா? காலையில் எழும்புற பழக்கம் கிடையாது. எப்பவுமே எந்திரிச்சிருவான், அதிகாலையிலே எழுந்திருப்பான். இன்றைக்கு படுக்கிற நாம் எல்லாருமே எழுந்திருக்கிறோம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் எப்பொழுது எழுந்திருக்கிறோம்? காலையில் எழும்புவது பெரிய காரியம் அல்ல. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழும்ப வேண்டும். அதிகாலை என்பது 3 மணியிலிருந்து 5 மணி வரை. அதிகாலை 3லிருந்து 5 வரை நீங்கள் எப்போனாலும் அந்த நேரத்தில் எழும்படும். ஒரு வேளை இரவு வேலை பார்க்குறவங்க, சரீரத்தில் அந்த கொஞ்சம் வியாதி பலவீனம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி எழும்ப முடியாது. அதை கர்த்தர் அறிவார், கர்த்தர் மன்னிப்பார். முடிந்த நேரம் எந்திரிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆனால் ஆரோக்கியமுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையிலே எழும்புகிற அனுபவம் இருக்கணும். சரீரம் சொல்லும் 6 மணி ஆகட்டும், 7 ஆகட்டும், 8 ஆகட்டும் அப்படின்னு சொல்லும். ஆனால் தேவ பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கோலியாத்தை அல்லது உங்களை பயமுறுத்துகிற, உங்களை மிரட்டுகிற பிரச்சனைகளை ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலாவது அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே தான் நீதிமொழிகள் 26:14 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 26:14, கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். நம்ம யாருமே கீழ் முளையில் ஆடுகிற கதவை போல நம்ம இருக்கக்கூடாதான். அதே போல படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடாதான். சோம்பேறி படுக்கையிலே தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோம்பேறி படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் கொஞ்ச நேரம், பிறகு அந்த பக்கம் கொஞ்ச நேரம், பிறகு காலை ஆட்டுறது கொஞ்ச நேரம் கையை ஆட்டுறது, இப்படியுமா ஆடிக்கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறவர்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கீழ் முளையில் ஆடுகிறதான கதவை போலவும் இருக்கக்கூடாது, படுக்கையில் நம்ம ஆடிக்கொண்டும் இருக்கக்கூடாது. அதிகாலையில் அந்த 3லிருந்து 5 வரை எப்போ உங்களுக்கு முடியுமோ அந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வேளையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் சரீரம் ஒத்து வராது, அவர்களை நம்ம சொல்ல முடியாது. அவங்க படுத்துக்கிட்டு கூட கர்த்தரை துதிக்கலாம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஆனாலும் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்து விடாதபடி
படுக்கையிலே ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டு நேரத்தை கடத்தாதபடி அதிகாலையிலே கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சோம்பல் தனத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. வெளிநாட்டில் வேலை செஞ்ச ஒருத்தர் மனைவிக்கு சமையல்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ மனைவியை கூப்பிட்டு அந்த மிஷினை காட்டி, அம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நீ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பட்டனை அமுக்கினா டீ வரும், இந்த பட்டனை நீ அமுக்கினா காப்பி வரும், இந்த பட்டனை அமுக்கினா சாப்பாடு வந்துடும், இந்த பட்டனை அமுக்கினா சாம்பார் வந்துடும், உனக்கு பிரச்சனையே இல்லை, என்ன வேணுமோ நீ பட்டனை அமுக்கினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருந்தவ பிறகு சொன்னா, அதெல்லாம் சரிதான், இந்த பட்டனை அமுக்கிறது யாரு? அப்போ அதை கூட என்ன செய்ய முடியலையா? செய்ய முடியலை. இது என்னன்னா, இதுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா, அதாவது அந்த ஒரு சோம்பல் தனம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையிடத்திலே இருக்கக்கூடாது. பலவீனங்கள் நிமித்தமாக இருக்கலாம், ஆனால் சரீர நிலைமை நல்லா இருக்கும் பொழுது சோம்பல் தனத்திற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் 5 மணிக்குள் எழும்பி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களை எந்தெந்த கோலியாத்துகள் மிரட்டுகிறானோ, எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை மிரட்டுகிறதோ அவைகளை நீங்கள் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோபு, அதனால் நீங்கள் கவனித்து பாருங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோபு 1:5. என்று சொல்லி அதிகாலமே யோபு என்ன செய்வானா? எழுந்திருப்பான். யோபு சாதாரண ஆள் கிடையாது. 10 பிள்ளைய பெற்றவன், நிறைய வேலைக்காரிகள் இருக்காங்க, பெரிய ஐஸ்வர்யவான். அவன் அதிகாலமாக எழுந்துன்னு அவசியம் இல்லை. இந்த வேலை இந்த நேரம் நீ செய்யன்னு சொன்னால் வேலைக்காரன் செஞ்சுட்டு போகிறான், இவன் பாட்டுக்கு ஜாலியாக தூங்கலாம். ஆனால் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்தாலும் அதிகாலமே எழுந்து பலி செலுத்தக்கூடியவன், கர்த்தரை துதிக்கிறவன். தேவனுடைய பிள்ளைகள் சும்மா ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கல, அதிகாலமே எழும்பி பலி செலுத்தக்கூடியவன், அதிகாலமே எழும்பி கர்த்தரை துதிக்கக்கூடியவன். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் வேண்டும். அதனால தான் அவனுக்கு சாத்தான் மிரட்டுகிற கோலியாத்தா வந்து அவனுக்கு எல்லா நஷ்டத்தையும் உண்டாக்கி பிள்ளைகளெல்லாம் எடுத்து போட்டு நோயெல்லாம் கொடுத்து அவனை வேதனைப்படுத்தினாலும் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தின அந்த யோபுவுக்கு அந்த அனுபவம் இருந்தபடியினாலே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொறுமையோடு காத்திருந்து ஜெயம் எடுத்தது மட்டும் அல்ல, தேவனிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு மறுநாளில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கக்கூடாது. தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எனவே இந்த யோபு மிரட்டுகிற சாத்தானை, கோலியாத்தை, பிரச்சனைகளை பொறுமையோடு ஜெயிக்க முடிந்தது. அவன் அதிகாலையில் எழும்பி தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். எனவே அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அதிகாலையில் நீங்கள் கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. அந்த தேவ பிரசன்னம் உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை நிரப்பும் பாருங்க. அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே அதிகாலை வேளையை தாவீது எழும்ப பயன்படுத்தினான், துதிக்க பயன்படுத்தினான், யோபு பயன்படுத்தினான்,
ஜெயத்தை பெற்றார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். எனவே அதிகாலையிலே எழும்புகிற ஒரு அனுபவம், கர்த்தரை துதிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கோபை நீங்கள் கவனிங்க. ஆதியாகமம் 28:18-19. ஆதியாகமம் 28:18-19. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்தான். அங்கே யோபு குடும்பஸ்தன், ஆனால் அதிகாலையில் எழுந்துட்டான். யாக்கோபு வாலிபன், ஆனாலும் அதிகாலையில் என்ன செய்கிறான்? எழும்புகிறான். நம்ம யாராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் சரீர நிலைமைக்கு ஏற்றபடி அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவம் யாக்கோபுக்கு இருந்ததுனால தான் ஆதியாகமம் 32:28 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 32:28. ம் 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 தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்க சும்மா சம்பந்தமில்லாத ஆள்கிட்ட போய் சண்டை விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போராடணும். தேவனோடும் மனிதனோடும் போராடுகிற ஒரு அனுபவம் யாருக்கு வரும் தெரியுமா? அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்க. உங்களுக்கு என்ன குறைனாலும், என்ன வேதனாலும், என்ன சந்தோஷனாலும் ஆண்டவரோட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், தேவனோடு போராடுகிற ஒரு அனுபவம் யாக்கோபுக்கு இருந்தது. அதனால தான் 30 வசனம் என்ன சொல்லுது, 29 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 32 அடுத்த வசனம் 21. ம் 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 அங்கே அவன் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிக்கிறார். தன்னோடு சமாதானமாக இருந்தவன் ஆசீர்வதிக்கல. தேவன் இங்கே தன்னோடு சண்டை போட்டவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அதாவது போராடுறான். நீங்கள் ஆண்டவரோட ஜெபத்தில் போராடி நல்ல சண்டை போட்டு ஜெபம் பண்ணணும். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உமையாக இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க. அவனுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன உதயமாய் விட்டது? சூரியன் உதயமாய், அதாவது வெளிச்சம் வந்தாச்சு. இதுவரை இருளில் இருந்தவன், மனவேதனையில் இருந்தவன், அண்ணன் ஏசாவை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தவன், கொன்று போடுவானோ, பிள்ளைகளை மனைவிகளை கொன்று போடுவானோ என்றெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தவன், அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்கிற மனிதனாய் இருந்தபடியினாலே, தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாயிற்று, வெளிச்சம் உண்டாகிவிட்டது. நீங்கள் அதே போல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாருங்க. யோவான் 13:29-30 வாசிங்க. யோவான் 13:29-30. ம் 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 யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டான். இப்போ நீ செய்ய வேண்டியதை செய்யப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் புறப்பட்டு போகிறான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் சூரியன் உதித்தது. யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கையில் ராக்காலம் உண்டானது. தேவனுடைய பிள்ளையே, எனவே அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சூரியனை உதிக்க வைப்பார்.
அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை மாற்றி, தோல்விகளை மாற்றி, பிரச்சனைகளை மாற்றி வெளிச்சத்தை, பிரகாசத்தை, சந்தோஷத்தை, ஜெயத்தை நிச்சயம் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் யாக்கோபு சொல்றான், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 32:10, ம் 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 நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இவனுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இந்த 2 பரிவாரம் பெரிய பணக்காரனை மாறிட்டான். இப்போ அதுக்கு அவன் போட்ட மூலதனம் வேற ஒன்றும் கிடையாது, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதிகாலையில் நீங்கள் ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்கள் காண முடியும். எனவே தேவ பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பணும். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களை மிரட்டுகிற கோலியாத்துகளை, உங்களை மிரட்டுகிற பிரச்சனைகளை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். அதிகாலையில் விசேஷம் என்ன என்று கேட்டால், சங்கீதம் 46:5 வாசியுங்கள். சங்கீதம் 46:5. ம் 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 தேவன் சகாயம் பண்ணுகிறவர் தான். தம்முடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் ஒத்தாசை வேணும், உதவிகள் வேணும், சகாயம் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிற தேவன் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு நேரம் குறிச்சிருக்கிறாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்போ சகாயம் பண்ணாராம்? அதிகாலையில் சகாயம் பண்ணினார். கீழ் முளையிலே ஆடுகிற கதவை போல ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது, அல்லது கட்டிலில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடாது. அதிகாலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக நாம் மாறும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகாயத்தை, உதவியை வைத்து கொண்டு நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவார். நம்ம அதிகாலையில் என்ன செய்கிறன்னு பார்ப்பாரு. நமக்கு கொண்டு வந்த சகாயத்தை நமக்கு தரணும்னா அதிகாலையில் நீங்கள் மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். என் பிள்ளை அதிகாலையிலே ஸ்தோத்திரம் பண்ணுறான், அதிகாலையிலே என் மகா ஜெபம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டுகொண்டால் உங்களுக்கு வேண்டிய சகாயம் அது எதுவோ, பணமாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், போராட்டத்திலிருந்து ஜெய வேண்டும் என்றாலும் அதிகாலையிலே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் அதிகாலையிலே கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் சங்கீதம் 101:8 சொல்லுகிறது. சங்கீதம் 101:8, ஆமாம், அக்கிரமக்காரர்கள் யாவரையும் ஆண்டவர் சங்கரிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை ஆண்டவர் சங்கரிப்பார், அல்லது ஆண்டவர் நம்மை அதை சங்கரிக்க, ஜெயமெடுக்க நமக்கு பலன் தருவார். ஆனால் அதுக்கும் நேரம் குறிச்சிருக்கிறாரு, அதிகாலையில் தான். அதிகாலமே சங்கரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவ பிள்ளைகள் அதிகாலையில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க, ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த சத்துருக்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, போராட்டங்களை, அக்கிரமக்காரர்களை, சாத்தானை சங்கரிக்க அல்லது ஜெயமெடுக்க நமக்கு பலன் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த அனுபவம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால தான் கோலியாத்தினுடைய மிரட்டல்களை கண்டு எல்லாரும் ஓடினாலும் தாவீது ஓடவே இல்லை,
எளிதிலே ஜெயம் எடுத்தான். தேவ பிள்ளைகள் மிரட்டல்களை கண்டு பயப்படாதபடி ஜெயம் எடுக்க வேண்டுமென்றால் அதிகாலையிலே நீங்கள் ஆண்டவரை துதிக்க பழகுங்கள், ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், 108:2-3 வாசிங்க. விழியுங்கள். நான் எப்போ விழிப்பேன்? அதிகாலையில் விழிப்பேன். மியூசிக்கு செட்டுக்கெல்லாம் சொல்கிறான், வீணை சுரமண்டலம் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்காதங்க, நீங்கள் அதிகாலையிலே முழிச்சிடணும். ஏன் கர்த்தரை துதிக்க போகிறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்கள் மியூசிக்கை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அதிகாலையிலே விழிப்பேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு 3ஆம் வசனம் வாசித்தாச்சா? கீர்த்தனம் பண்ணுவேன். இவ்வளவு வெளிப்பாடு எப்போ வருதுன்னா அந்த அதிகாலையில் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுனால தான். அப்படி சொல்லிட்டு அந்த சங்கீதத்தில் முடிவு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்படி அதிகாலையில் எழும்புறபடினாலே முடிவு வசனம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம்ம அதிகாலையில் கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, அதிகாலையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களுக்கு அந்த பராக்கிரமம் செய்கிறதான பலனை தருவார். அதுக்கு அடுத்தால உங்கள் சத்துருக்களை ஆண்டவரே மிதிச்சு போடுவாராம். நம்ம மிதிச்சா கூட எந்திரிச்சிருவான். கர்த்தர் மிதித்தால் சத்துரு அல்லது பிரச்சனைகள் மீண்டும் எழும்பாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அதிகாலையில் நீங்கள் எழும். அதனால தான் கோலியாத்து செத்தவன் தான், மீண்டும் அவன் என்ன செய்யலை, வரலை. தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலையில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தாவீதை போல, யோபுவை போல, யாக்கோபை போல கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், ஜெயத்தை தருவார். உங்களை மிரட்டுகிற பிரச்சனைகளை, சத்துருக்களை, சூழ்நிலைகளை ஆண்டவர் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் தந்து அற்புதங்களை செய்வார். மணவாட்டி என்ன சொல்கிறா தெரியுமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12 வாசியுங்கள். உன்னத பாட்டு 7:11-12. அதிகாலையிலே எங்க போவோம்? திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சமூகம். உங்க வீட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கணும், அதாவது தேவ சமூகம் இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ற ஒரு பகுதி இருக்கணும் உங்க வீட்டில். அதான் அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு போவோம், தேவ சமூகத்துக்கு போவோம். அங்கே என் நேசருக்கு உச்சிதங்களை உமக்கு தருவேன். தேவனுடைய சமூகத்திலே உச்சிதங்களை நாம் கொடுக்க வேண்டும். பாடல்களினாலும் ஜபங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த உச்சிதங்கள் அதிகாலையில் கொடுக்கணும். மணவாட்டி அப்படித்தான் மணவாளனுக்கு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலையிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய உச்சிதங்களை, ஜப சத்தங்களை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். எனவே அதிகாலையிலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்றிலிருந்து உங்களுக்கு விரோதமான மிரட்டல்களை, பிரச்சனைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசியங்கள் முடிப்போம். நீதிமொழிகள் 8:17. பாருங்க,
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். நம்ம ஆண்டவரை சிநேகித்தோம்னா அவர் சிநேகிப்பார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவரை நீங்கள் காணணும் அப்படின்னா என்ன செய்யணுமா? அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். சிநேகிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சிநேகிக்கிறோம்ப்பான்னு சொல்லிடுவார். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டுமென்றால், அவருடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டுமென்றால், அவருடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதிகாலையில் கர்த்தரை தேட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி தேடும் பொழுது 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் இருக்கு நான் தருவேன். அதிகாலையில் தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார். கனவீனமான சூழ்நிலைகளை மாற்றி கனமுள்ள நிலைமையை, வாழ்க்கையை தருவார். நிலையான பொருள்களை கர்த்தர் தருவார். நிலையான ஆசீர்வாதங்கள், கடந்து செல்ல முடியாதபடி உங்களோடு கூட இருக்கும்படியான ஆசீர்வாதங்களை தருவார். நீதி செய்வார். எந்தெந்த காரியத்தில் இன்னும் உங்களுக்கு நீதி கிடைக்கலையோ, ஜெயம் கிடைக்கலையோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். நீதியை சரி கட்டுவேன், நீதி செய்வேன். எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல, அதை நான் செய்வேன். ஆனால் நீ அதிகாலையில் என்னை தேடு, அதிகாலையில் என்னை மகிமைப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையில் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த ஜெயத்தை, யாக்கோபுக்கு கொடுத்த ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும், யோபுவுக்கு கொடுத்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே அதிகாலையில் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தாவே தேவர்களில் இந்த பாடலை கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது அதிகாலையிலே எழும்பி உம்மை துதிக்கிறவனாயிருந்தபடியினாலே கோலியாத்தின் மிரட்டல்களை பொருட்படுத்தாதபடி
ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் அவனை கொன்று போடும்படியான பலனை தாவீதுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதிகாலையிலே யோபு எழும்பி பலி செலுத்துகிற மனிதனாயிருந்தபடியினாலே அவனுக்கு வந்த இழப்புகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் ஜெயத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. அதிகாலையிலே எழும்பி உம்மை மைமைப்படுத்தின யாக்கோபுக்கு ஆண்டவரே நீர் அற்புதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டீரே. அவனுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமாகும்படி, வெளிச்சம் உண்டாகும்படி, பிரகாசம் உண்டாகும்படி அற்புதங்களை செய்தீரே. அதுபோல உம்முடைய ஜனங்கள் அதிகாலையில் எழும்பி துதிக்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வர நீர் உதவி செய்யும்பா. இந்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நன்மைகளையும் நீதியையும் பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகளை மிரட்டுகிற கோலியாத்துகளை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை ஜெயிக்க நீர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அதிகாலமே சத்துருவை சங்கரிப்பேன் என்று சொன்னீரே, அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளிடும்படி செபிக்கிறோம். அற்புதத்தை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை ஆங்காங்கே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.